சாமிஜி, இப்போ ஒரு கடைசி கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது எனக்கு இன்னும் நான் தேடிட்டு இருக்க கேள்வியை மைண்டுக்குள்ள எனக்கு சரியான விளக்கம் கிடைச்சான்னு சொல்ல முடியாது. பட் அப்பப்போ ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு விளக்கங்கள் தான் கிடைக்குது, தீர்வுன்னு ஒன்றும் இல்லை, விடையில் ஒன்று இருக்குமானே எனக்கு தெரியல. அதான் கர்மா. இந்த கர்மான்ற வார்த்தையை பல பேர் பல கண்டெக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. உங்க பார்வையில கர்மானா என்ன? கர்ம பலன் சொல்றோம், அது என்ன? இந்த கர்ம பலன் நமக்கு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையிலேயே அது நமக்கு கிடைக்குமா, இல்ல அடுத்த தலைமுறைக்கு அடுத்த பிறவிக்கு நம்ம போய் சேருமா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கு. இது பெரிய கொஸ்டின். இது பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். சுருக்கமா மக்களுக்கு எளிமையா போய் சேரக்கூடிய அளவுல கஷ்டமான வேலை தான். பட் இருந்தாலும் நீங்க ஷார்ட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு வேதாந்தத்தில் என்ன சொல்றதுன்னா, காரியங்கள், கர்மா என்றால் தமிழில் காரியங்கள், ஆக்ஷன், ஆக்ஷன்ஸ், ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி எல்லாமே கர்மா தான். குழந்தை அழறது பிறந்ததுலேருந்து அது சாப்பிட்றது, இதுக்கு வேண்டியது, ஓடுறது ஆடுறது எல்லாம் கர்மா தான். கர்மா என்றால் கர்த்தா ஒன்று இருக்க வேண்டும். இல்லைன்னா ஒரு ஃபேன் ஓடுதுன்னா அது எனர்ஜி இருக்கவே ஓடுது, அதை ஆன் பண்றதுக்கு ஒரு கர்த்தா. அதை ஓட்டு வைக்கவன் யாரு? இந்த கர்த்தாவா? அதை ஓட்டு வைக்கிறது மின்சாரம். அது இருக்கு. ஆனால் அந்த கர்த்தா நான் தான் அதை ஓட்டுகிறேன் என்று நினைத்தால் அது பற்று கொண்ட கர்மா. பற்றில்லாத கர்மாக்கள் உண்டு. நான் மூச்சு விடுகிறேன், அது நடந்துட்டு இருக்கு, இன்வாலன்ட்ரியா நடந்துட்டு. அதில் எனக்கு நான் மூச்சை பிடிச்சி பிராணாயாமம் பண்றேன், அது வாலண்டரி ஆக்ஷன் இன் அன் இன்வாலண்டரி இன்டர்வீனிங் ஆக்ஷன் இன்டர்வீனிங். இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தா என்றால் கர்மாக்கள் உண்டு. பகவத்கீதையில நீ கர்மாவை பண்ணு, தர்மத்தை பொறுத்து கர்மாவை பண்ணு என்று சொல்கிறார். அதில் உனக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் தெய்வத்தின் செயலாக அர்ப்பணித்து செய்யும் பொழுது அதனுடைய பாதிப்பு இல்லை. ஆட்டிடியூட் தான். இதனாலதான் சொல்றார் கர்மண்யவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அப்படின்னா கர்மத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு, செய்யணும். பெரிய ஞானிகளும் ஒரு கர்மாவை செய்யணும். முற்றும் துறந்த முனிவர் பகவான் ரமண மகர்ஷி ஏதோ பண்ணார், சமைப்பார். நான் உள்ள போய் உட்காந்துட்டு காலம்பரை 4 மணிக்கு காய்கறிகள்லாம் நறுக்கி கொடுத்துட்டு சமைப்பார். அவர் காரியம் பண்றார், அது ஒரு கர்மா. ஆனால் அதில் அவருக்கு பந்தம் இல்லை. பிரகிருதி என்ற இயற்கை அது பண்ணுது, சிருஷ்டி என்ற இயக்கம் அதை பண்ணுகிறது என்று தெரிந்து, நான் அதற்கு பின்னால் இருக்கும் சாட்சி என்று தெரிந்து கொண்டு இருப்பவனுக்கு கர்மா அட்டாச் ஆகாது, கர்ம பலமும் கிடையாது. கர்ம பலம் என்றால் பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு கர்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அதுக்கு ரிசல்ட் இருக்கிறது, அதுதான் கர்ம பலம். ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட். இந்த கர்ம பலம் எப்பொழுது வெளிப்படும் என்பது யாருக்குமே தெரியாது. கர்மனா ககனோ கதிகின்னு ரொம்ப ஆழமான உண்மை இது. கர்மா எப்போ பலன் வரும்? ஏன்னா அந்த கர்ம பலர் தாத்தா, கர்மத்தின் பலனை கொடுக்கக்கூடியவர் இறைவன். எல்லாருக்குமே, நம்பிக்கை இருக்கவனுக்கும் இல்லாதவனுக்கும். பிரபஞ்சம் அப்படி இறைவன்றது போல பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் ஏன் அடிச்சேன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல அது எங்க போய் பதிவாகுது அப்படி என்பது அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட நிலையை பொறுத்து, என் மைண்டோட நிலையை பொறுத்து என் மைண்ட்ல பதிவாகுது. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால புரியாது, ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க.
கர்ம பலம் இப்ப வருமா அப்புறம் வருமான்றதை விட வேதாந்தம் இந்த கேள்விகளை எல்லாம், இது நீங்க கடைசி கேள்வின்னு சொல்றதுனால ஒரு அடிப்படை தத்துவத்தை சொல்கிறேன். இந்து மதத்தில் இருந்து பல புராணங்கள், நூட்கள், திருமூலர், திருமந்திரம், வாழ்வியல், திருவள்ளுவர் எல்லாம் இருந்தாலும் வேதாந்தத்துல, அதுவும் அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துல, அத்வைத சித்தாந்தத்துல கர்மா கர்த்தாவே இல்லை, கர்மாவும் இல்லை. அவன் போரிடுறான், சண்டைக்கு நிற்கிறான். அர்ஜுன நான் அவங்களெல்லாம் கொல்லணுமேன்றான். நீ கொல்லலைன்னாலும் ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க. நீ இல்லைன்னா அது நடக்கும். நீ பண்ணல, அவனை நீ கொல்லவில்லை, அவன் உடம்பை தான் கொள்ளுகிறாய். ஆத்மா என்ற பொருள், ஆத்மா என்ற உண்மை, அதை உயிர் என்றும் சொல்லலாம், எப்படி ஒன்று சொல்லலாம், அது அழிவதில்லை. நாஹன்யமானே சரீரே அந்நியமானே சரீரே நாஹன்யதி. அழியக்கூடிய உடம்பில் அது அழியாதது. அப்போ கர்மா யாருக்கு அப்படின்றதே இல்லை, கர்த்தாவே இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே என்ற உண்மைதான் நிற்கிறது. பகுத்து வகுத்து தெளிந்து தெளிக்க வைத்து பார்த்தால் இருப்பதெல்லாம் இறைவனே. இப்ப நம்ம பேசுறது நடுவுல ஒரு உருவம், ஒரு கருவி, புத்தி, வாய் என்ற கருவிகள் உதவி செய்து வருகிறது. இதற்கு பின்னால் ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர் என்ற இறைவனை. உயிர் என்பது எதனால் வெளிப்படுகிறது என்றால் அன்பினால் வெளிப்படுகிறது. 6 குணங்கள் சேர்ந்து வெளிப்படுகிறது. அந்த ஆறுமுகம் என்பது இறைவனின் ஞானத்திலிருந்து பிறந்த 6 அறிவு உடையது. இந்த 6 அறிவுத்தான் முருகன் அன்பினால் வெளிப்பட்டது. சோ என் நினைப்பினால நினைச்சா அது வெளிவந்து உருவெடுத்து. எதுக்குடானா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதன் தன்னை பெரியதாக நினைத்து கொண்டு செய்யும் பொழுது இருக்கக்கூடிய பாரமும், தான் ஒரு கருவி, இதை செய்ய வேண்டும், எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற பொறுப்பாக செய்பவனுக்கும் இருக்கக்கூடிய நிம்மதி, அது இரண்டுக்கும் நடுவில் இருப்பதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு தாய் அம்மா, அவங்க பையன் இறந்து போயிடுறாரு, மிடில் ஏஜ் பர்சன் இறந்து போயிடுறாரு, வெளியூர்ல ஹாஸ்பிட்டலில் இறந்து போச்சு நியூஸ் வருது. அம்மா இந்த பையனை பார்த்துட்டு அழுதுட்டு போறாங்க. பஸ் விட்டு இறங்கி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்கு, ரோடை கிராஸ் பண்றாங்க, பஸ்ல அடிச்சு எடுத்துறாங்க. ஸோ பையன் இறந்து போயிட்டாங்க. பையனோட முகத்தை, இறந்து போன பையன் முகத்தை பார்க்கணும்னு போறாங்க, அவங்களால பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு செயலை தற்செயலா நடந்ததுன்னு நினைக்கிறதா, இல்ல இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி என் மைண்ட்ல வந்தது. ஸோ இது இதுக்கு நான் யார் காரணம் அதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி என் மைண்ட்ல வந்தது. அதுக்கு உடனே மைண்ட் அங்கே போயிட்டு விவேகானந்தர் ஒருத்தர் கேட்டாங்க, என்னன்னா எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறப்போ அவர் என்ன சொன்னார்னா, எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கும் வாழ்க்கையில, கண்டிப்பா நடக்காம இருந்திருக்காது. ஆனா அப்போ ஏன் எனக்கு மட்டும் நடந்து கேட்குறீங்களா, அப்போ நீங்க கம்முன்னு இருக்கீங்க. அதான் சுகமும் துக்கமும் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை. அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல உங்களோட பங்கு என்ன? முதல் தடவை பண்றது தப்பு கிடையாது, தெரியாம பண்றீங்க. தெரிஞ்சு பண்ற தப்பு வருது, அதுக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்து ஆகணும். அதை நீ கர்மாவுக்கு பிளேம் பண்ணக்கூடாது. ஒரு பாட்டு கூட வருங்களா, தவறு செய்வது தவறி நடப்பது, தப்பு செய்வது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியே ஆகணும். அதுக்குண்டான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது ஆகணும். அது ஏதோ ஒரு ஊர்ல வரும், இப்போ வரும், எப்போ வரும், எப்போ வேணாலும் வரும். ஸோ அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது. அதாவது இப்போ விதி இறந்துட்டாங்க, பையனை பார்க்க போனாங்க, இறந்துட்டாங்கன்னு அந்த விதி, அந்த விதிக்கு காரணங்கள் உண்டு. இந்த உலகத்தின் இயக்கமே
பிரபஞ்சத்தின் இயக்கமே, பூமி மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரிந்த உலகம் மட்டும் இல்லை, பிரபஞ்சமே ஒரு விதிப்படி நடக்கிறது, ஒரு நியதி என்ற விதிப்படி நடக்கிறது. அதனால் அது எப்பொழுது வெளிப்படும் எப்பொழுது வெளிப்படாது என்பது பேர் அருளால் நடத்தப்படுகிறது, ஆளப்பட்டு நடத்தப்படுகிறது. ஆனாலும் நாம் அதில் உண்மையை தெரிந்து கொண்டால் அதன் பாதிப்பு நேர்முகமாக எனக்கு வராது. உண்மையில் உலகம் இரட்டைப்படை, இரவு பகல், சூடு குளிர்ச்சி. அது மாதிரி ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டா இருக்கு. மகிழ்ச்சி துக்கம் இரண்டு படையா இருக்கிறதுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்ற அறிவை தேடி இருந்து புரிதலினால் சார், வாழ்க்கையே வெறும் புரிதல் தான். உங்களை காப்பாற்றுறதும் புரிதல் தான், அறிதல் இல்லை. அறிதல் என்பது இன்னைக்கு கிடைக்குது. முன்னாடி அறிவு கிடைக்கிறது அரிதா இருந்தது. இப்போ அறிவு ஈஸியா கிடைக்குது. உங்களுக்கு கூகுள் போட்டால் கிடைக்கும். ஆனால் புரிதல் தான் உன்னை சீர்தூக்கி நிற்க வைக்கும். இதில் என்ன சொல்ல, விதியை மதியால் வெல்லலாம். இது உண்மை. அந்த அம்மா அந்த நிமிஷத்துல கூட தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கு. அது மறைக்கப்பட்டது. இந்தியால இந்து மதத்துல நம்ம இதுல இந்து மதத்துல அவங்க கொடு தேங்க்யூ. இந்து மதத்துல விதி இதுதான் முடிவு ஃபேட்டலிஸ்டிக்னுவாங்க. கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க எழுதி வைக்கப்பட்டது தலையில் எழுத்து. இதை நீங்கள் எதோட சேர்த்து பார்த்தீர்களானால் இதனுடைய குறைபாடு தெரியும். இந்த எல்லாமே விதிக்கப்பட்டது குறைபாடு, சரியான முடிவு அல்ல. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் சொல்றாங்கன்னா, விதியை மதியால் வெல்லலான்னா அப்போ நம்மளுக்கு இந்த நிமிஷத்துல கூட அந்த லேடி தன்னை காப்பாற்றிக் கொள்ளாம அது மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டது? மறதியில் நான் இருந்தேன். நான் மறதி இல்லாமல் இருந்து பார்த்து கொண்டிருந்தால் ஒன்றுமாக தவிர்த்திருக்கலாம். அந்த பலன் அந்த சக்தியும் உனக்கு உண்டு என்பது தெரிந்து கொள்வதுதான் அறிவு, ஆன்மீக அறிவு. அந்த சமயத்துல ஒரு பெரிய கிராஸ் செக்ஷன், 4 ரோடு, ஒரு ஜங்ஷன், ஒரு பெரிய கார் போகுது, ஒரு ஸ்கூட்டர் காரா வரான். அந்த காரும் இவனும் வீடியோ கேமரால பார்த்தா இப்படி கிராஸ் பண்ண, ஆனா இவன் போய்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல அவன் காப்பாற்றப்பட்டான். இது அவன் கையில் மட்டுமில்லை, அவன் செய்த கண்ணியங்கள். அதனாலதான் எல்லாமே சுவாமிஜி சொல்லுவார், உலகத்துல யாரையுமே நம்ம கைவிட முடியாது. யூ கேனாட் அஃபோர்ட் டு லூஸ் எனிஒன். எல்லாருமே இணைப்பு, எல்லாமே இணைப்பு. ஒரு அதனாலதான் நம்மளுடைய பழைய புராணங்கள்ல கூட உயிர் கொண்டு வருவாங்க. திருப்பி இறந்த உடல் உயிர் பெறும். உயிரை திருப்பி கொண்டு வைக்க முடியும். அப்படின்றதுனால நாம் கர்மாவும் கர்ம பலத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்பதை உணர்ந்தால் கர்மாவும் பயமில்லை, கர்ம பலம் அவசியமில்லை. அந்த ஒரு நிலை நான் தெரிந்தவன். நான் என்பது கர்மாவிலும் இல்லை, நான் கர்த்தாவே இல்லை. இயற்கையில் அது நடக்கிறது. அதுக்கு என்னோட உடல் போகும். என்னோட உடல், என்னோட அறிவு, என்னோட ஆர்வம், என்னோடன்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய நான் இதில் சம்பந்தப்படவில்லை. அதான் எல்லாத்துக்கும் சில மக்கள் இந்த
கர்மா மேல பழி போட்டுட்டு ஆமா முயற்சி எடுக்காம இருக்கிறது இல்லையா, அது நம்ம தெரிஞ்சு செய்யறது தப்பு இல்லையா, அது உண்மைதானே, அது உண்மைதான். காரணம் எல்லாத்துக்கும் விதிதான் காரணம் சொல்லிட்டு இருக்கணும். அதாவது முயற்சி எடுக்காததுனால முன்னேற்றம் ஏற்படுறது வாய்ப்பே இல்லை இல்லையா. இப்போ அப்படி கர்மா மேல எல்லாமே விதின்னு மனப்பூர்வம் நினைச்சீங்கன்னா நீங்க ரோடையை பார்த்து கிராஸ் பண்றீங்க, இந்த பக்கம் வந்து பார்க்காம கிராஸ் பண்ணலாம் இல்லையா. மனசோர்வு மனசோர்வு அதுல வந்து அவங்களுக்கு மனச்சோர்வு தான். மனச்சோர்வுன்றதை விட அவர்கள் தன்னுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளவில்லை, அறியாமை. ரெண்டு தான் இருக்கு உலகத்துல, நாலேஜ், இக்னரன்ஸ், ரெண்டு தான் இருக்கு. ஆனா அந்த இக்னரன்ஸுக்கு பின்னாடியும் தெரியாது என்று சொல்வதற்கு நீ தெரிந்திருக்க வேண்டும் அது என்னது இல்லை என்று. எது எனக்கு தெரியலன்றது தெரியணும். I don't know, I should know. I should. Then only will make an effort to know. Effort to know. So the whole concept is a very simple concept. சரி, இதை நான் எப்படி நடத்துறது? இவ்வளவு பேசினோம் நம்ம. இதுக்கு ஒரு வரியில எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னா அன்பும் அறிவும் இருந்தா போதும். இதை மேல் தூக்கி ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது நீ ஊருக்கு சேருவதனுடைய பயணம் இனிமையாக இருக்கும். என்னால் இன்று நினைத்தவுடன் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. ஆனால் இன்று நினைத்தால் நான் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டராக வாய்ப்பு உண்டு என்பது உண்மையாக இருந்தாலும், எதை அணுகினாலும் அன்போடும் அறிவும் வைத்து இணைத்து நடந்து கொண்டால் பயணம் இனிமையாக இருக்கும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நல்ல விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள், நடைமுறைக்கு தேவையான விஷயங்கள், குறிப்பா இன்னைக்கு இருக்கிற ஜென் ஜி அண்ட் ஆல்பா தலைமுறைகளுக்கு நீங்க சொன்ன அறிவுரைகள்லாம் கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்னோட சேனல் ஒரு ஊடகமாக அமைஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நிறைய கேள்விகள் இன்னும் கூட மைண்டில் இருக்கு. பட் நேரத்தோட அருமை கருதி குறிப்பாக முக்கியமான சில கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்க முடியும். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேருக்கு தகுந்தபடி சத்யநாராயணா என்ற பேருக்கு தகுந்தபடி சத்தியமான பொருள்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நாராயணர் என்று மக்கள் பேரே நாராயணன். நாராயணன் என்றால் மக்கள் என்று அர்த்தம், உயிர்கள் என்று அர்த்தம். அந்த உயிர்களுக்கோசரம் சத்தியமான பொருளை தேடுவதற்கு நீங்கள் என்னிடம் வந்து கேட்பதற்கு எனக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.